அஸ்லாம் வலைக்கும் மகளே. இன்னைக்கு எப்படி நம்ம சேட்டா கடையில உள்ள பிரேசில் நண்பர் நமக்கு ஒரு 5 முட்டையை ஸ்பான்சர் பண்ணாருங்கிற கதையை தான் சொல்ல போறேன். வாங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஆளுக்கு எப்படி பிரேசில் நண்பர்னு பேர் வந்துட்டு சொல்றேன். இப்ப கால்பந்து உலக கோப்பை விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல கொஞ்ச நாள் முன்னாடி பிரேசிலுக்கு மேட்ச் வந்து அதுல பிரேசில் ஜெயிக்கவும் செஞ்சுட்டு அந்த மேட்சுக்கு முந்தின நாள் நான் சேட்டா கடைக்கு பால் வாங்க போயிருந்தேன். அப்ப நம்ம பையன் நாளைக்கு பிரேசில் மேட்ச், பிரேசில் எப்படியும் ஜெயிச்சிரும்னா நானும் ஜெயிச்சிரும்டா அப்படின்னு. ஆனா ஆடு தானா வந்து தலைய விட்ட மாதிரி ஜெயிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, 8 கோல் எடுத்து ஜெயிக்கும்னா இதுதானே தவறான விஷயம். ஜெயிக்கும் அதை நானே ஒத்துக்கேன். ஆனா 8 கோல் கடினமான விஷயம் தம்பி, அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு. கண்டிப்பா 8 கோல் அடிக்கும். அப்படி 8 கோல் அடிக்காட்டா 1/2 லிட்டர் பால் பாக்கெட் இலவசம் தான். நமக்கு ஜிங்கி 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 ஜிங் அப்படிதான் இருந்து அடுத்த நாள் வந்து 1/2 லிட்டர் பால் பாக்கெட்ட இலவசமா வாங்கிட்டு போனேன். 7 போயிட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு பிரேசில் இத்தனை கோல் அடிக்கும்னு சொல்லி இலவசமா ஒரு பால் பாக்கெட் தந்தான். அதனாலதான் அவனுக்கு பிரேசில் நண்பர்னு பேர் வச்சேன். இன்னைக்கு முட்டை வாங்கி தந்தான், அது என்ன கதைன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நேத்தைக்கு இன்னைக்கு நான் பிஸ்மில்லா பாத்துன்னு ஒண்ணு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது பிஸ்மில்லா பாத் இல்ல, பிசிபிலி பாத்து. ஆனா சங்கட்டப்படும் வகையில இன்னைக்கு நான் பிசிபிலி பாத்து செய்யல. ஏன்னா பாக்கெட் திருப்பி செய்முறையை பார்த்தா அரிசியும் பருப்பையும் ரைஸ் குக்கர்ல போட்டு வெந்த உடனே மசாலா போட்டு கிண்டணும் இருந்தா பரவாயில்ல, அதுல புளி தண்ணியை கரைச்சி ஊத்து, கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு அதுல போடு. இங்க எங்க வீட்டுல தாளிக்கிறது எண்ணெயே கிடையாது. என் ரூம்ல உள்ளவனுங்க சமைக்கன்னா இந்த தலைக்கு தேப்பம் பாருங்க, இந்த பேராசூட் என்ன ப்ளூ கலர் டப்பால வருமே அதை தான் ஊத்தி சமைப்பானுங்க. எண்ணெய் இல்லாம எங்கெண்ணெய் போட்டு தாளிக்க, எண்ணெய் விடுங்க. சமைக்கிறதுக்கு சட்டியும் இல்ல, பொட்டியும் இல்ல, கேஸும் இல்ல. இங்க இருக்கதே ஒரு கரண்ட் அடுப்பு, அதுல மாத்தி மாத்தி வச்சு சாப்பிடவே மணி 5 ஆயிருது. இதுல பிசிபிலி பாத்தெல்லாம் வச்சு சாப்பிட்டா டின்னர் தான் அது. இருந்தாலும் நான் மிஷின் பிசிபிலி பாத்த விடுறதா இல்ல. கணவன் மெட்டீரியல் ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான் ரூமுக்கு, அவனை மண்டைய கழுவி செய்ய வச்சு பார்ப்போம். செஞ்சானா நாளைக்கு சாப்பிடுவோம். நம்ம வழக்கம் போல லெமன் ரைஸை கிண்டி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சோட நம்ம பிரேசில் நண்பர் கால் பண்ணாரு. கீழே வந்து எதுக்குடான்னு கேட்டா, இந்த ரீல்ஸ்ல ஸ்லோமோ எல்லாம் போட்டு நடந்து வருவாங்க பாருங்க, பயங்கரமான பாட்டெல்லாம் போட்டுட்டு, அந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுன்னு இருக்கான். சரி அது எதுக்குடா என்கிட்ட கேக்குறேன்னு கேட்டதுக்கு, உன் வீடியோ எல்லாம் பார்த்தேன், நீ பெரிய போட்டோகிராஃபர் போல இருக்கு அப்படின்ட்டான். சரியா நெஞ்ச நக்கிட்டான். இதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கலனா போட்டோகிராஃபர் நம்ப மாட்டான், அதனால எடுத்து கொடுத்தேன். இப்பவும் எடுத்து கொடுத்திருப்பேன். ஆனா அவனா வாய விட்டான் பாருங்க, எடுத்து கூட 5 முட்டை வாங்கி தரேன். இவ்வளவு நாள எங்கடா இருந்த அப்படின்னு தான் இருந்து ஆளுக்கு எடுத்து கொடுத்தது இல்லாம எடிட் பண்ணி வேற கொடுத்தேன். நச்சின்னு ஒரு வீடியோ சிக்கிச்சு. நம்ம ஒர்க்க பார்த்து பையன் மிரண்டுட்டான். இனி வாரம் வாரம் வருவான்னு நினைக்கிறேன். வாரம் இனி நமக்கு 5 முட்டை ஃப்ரீ. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரு 5 முட்டையும் ஒழுக்கமும் வேணும். ஒழுக்கம் முக்கிய மக்களே.